கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களை நாம் ஆராயப் போகிறோம். இந்த யாக்கோபை தேவன் நேசித்ததாய் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவன் குணசாலியாய் மாறுவதற்கான ஒரு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 25-27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வனசஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாயிருந்திருக்கலாம். யாக்கோபு குணசாலியாய் மாற காரணம் கூடாரவாசி. கூடாரத்திலே ரெபேக்காள் இந்த யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். யாக்கோபும் ஏசாவும் ரெபேக்காளுடைய வயிற்றிலே மோதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ரெபேக்காள் போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தாள், இது என்ன ஆகுமோ என்று. உடனே கர்த்தர் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி தெளிவாய் விளக்கி கொடுத்தார். அதில் ஒன்றுதான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 சந்ததியிலே ஒரு சந்ததி பலத்த சந்ததியாக இருக்கும் என்று சொன்னார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். உடனே ரெபேக்காள் விளங்கி கொண்டாள், இளையவனை தேவன் நேசிக்கிறார், அவன் பலத்தவன் ஆவான் என்று விளங்கிக் கொள்ளப்படுகினால் யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தார். இந்த யாக்கோபு கூடாரவாசியாக இருந்ததான் குணசாலியாய் காணப்பட்டான். அந்த தாயோடு கூட இருந்து தாய் சொல்லுகிற புத்திமதிகளுக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால் நல்ல குணசாலியாய் மாறினான். ஆவிக்குரிய உலகத்திலே நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தாய்மாரை தந்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் தான் நமக்கு தாயாக இருந்து நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரயோஜனமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல தாயானவள் என்ன செய்கிறாள்? பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து காப்பாற்றுகிறாள். தாய்க்கு 2 கடமை இருக்கிறது. குழந்தை பருவத்திலே பால் கொடுக்க வேண்டும், வயது வந்த பின்பு பலமான ஆகாரம் கொடுக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பால் கொடுக்கிற தாயை போல சுவிசேஷத்தையும் கொடுக்கிறோம், ஜீவனையும் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு தருகிற ஆத்துமாக்கள் மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து அவர்கள் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்பொழுது யார் யார் மனம் திரும்புகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ, மறுபடியும் பிறக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து அவர்கள் பெரியவர்களாய் மாறுகிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க வேண்டும். 1ஆம் நூற்றாண்டிலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை குடிக்க வேண்டும். வசனம்தான் அவர்களுக்கு பாலாக மாறுகிறது. பேதுரு கூட சொல்கிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எப்படி ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறது, அதுபோல மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய வசனங்களை நன்றாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, அதாவது அவர்கள் வயது வந்த பின்பு பலமான ஆகாரம் சாப்பிட வேண்டும். அது ஆழமான சத்தியங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள். ரெபேக்காள் இந்த யாக்கோபை தன்னோடு கூட வைத்துக்கொண்டு புத்திமதி சொல்லி ஆலோசனை சொல்லி அவனை கூடாரவாசியாக்கினபடியினால் அவன் குணசாலியாய் மாறினான்.
நாமும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டு அவருடைய திவ்ய சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது நாமும் குணசாலியாக மாறுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு சம்பவம் வருகிறது. ஈசாக்கு இந்த யாக்கோபை அழைத்து, நீ போய் உன்னுடைய தாயுடைய சகோதரனாகிய லாபானிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் இவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 28:7. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், பதான் அராமுக்கு புறப்பட்டு அவன் போனான், தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து. நம்முடைய ஊழியத்திலும் கூட ஜீவியத்திலும் கூட கீழ்ப்படிதல் மிகவும் இன்றியமையாகும். ஆதாம் கீழ்ப்படியாமையினால் அவனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாமல் போய்விட்டது. நாமும் கீழ்ப்படியாமை காட்டினோமானால் தேவனுடைய சபையாகிய தோட்டத்தில் இருக்க முடியாது. கீழ்ப்படிதல் மிகவும் தேவை. முற்றிலுமாய் கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு காலத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தோம், அதற்கு பிறகு திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்தோம், பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்தோம், பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிந்தோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. இப்படி கீழ்ப்படிதலை பற்றி வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நல்லது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய நடத்திப்புகாரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆகையினால் நடத்திப்புகாரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தவிர இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படுதலின் அனுபவம் தேவை. இங்கே யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து போனபடியினால் அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அவன் அடைய முடிந்தது. நீங்கள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலுக்கும் மனத்தாழ்மைக்கும் பெரிய ஒரு சம்பந்தம், ஐக்கியம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவும் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் இருந்தால் தாழ்மை உண்டாகும், தாழ்மை இருந்தால் கீழ்ப்படிதலாம். தாழ்மை இல்லாதவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். யாக்கோபுக்கு அந்த தாழ்மை இருந்ததுனால பெற்றோர்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து உடனே என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறார். ஊழியத்திலும் ஜீவியத்திலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா, நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், பிறகு பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்தார், ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிந்தார். பிலாத்து என்ன சொன்னான் அதற்கு கீழ்ப்படிந்தார். போர்ச்சேவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு கீழ்ப்படிந்தார். தலையை நீட்டச் சொன்னால் தலையை நீட்டினார், கையை நீட்டச் சொன்னால் கையை நீட்டினார், முதுகை காட்டச் சொன்னால் முதுகை காட்டினார், காலை நீட்டச் சொன்னால் காலை நீட்டினார். கர்த்தராகிய இயேசு கீழ்ப்படியவில்லை என்று எந்த போர்ச்சேவனும் சொல்லவே மாட்டான். அதனால் தான் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். ஆகையினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தினார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். இனிமேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவன் போகும் பொழுது அவனுக்கு ஒரு நல்ல சொப்பனம் கிடைக்கிறது. தன்னந்தனியாய் போகும் பொழுது நான் நினைக்கிறேன், இந்த யாக்கோபை அனுப்பிவிட்டு ரெபேக்காள் நன்றாய் ஜெபம் பண்ணியிருப்பாள். ஆண்டவரே, என்னுடைய மகனை நான் தனியாக அனுப்புகிறேன், ராக்காலத்தில் எங்கேயாவது தங்க வேண்டியதாக இருக்கும்,
காட்டு மிருகங்கள் அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, மனுஷர்களால் தொந்தரவு வரக்கூடாது, அவன் தனியாக போகிறான் என்று சொல்லி ரெபேக்காள் அந்த ராத்திரியெல்லாம் ரெபேக்காளுக்கு தூக்கம் வந்திருக்குமா? தன் மகனை தனியாக அனுப்புனதுனால ரெபேக்காளுக்கு தூக்கமே வந்திருக்காது. தன் மகனுக்கு காட்டு மிருகங்களாலோ மனிதர்களாலோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அவனை நான் தனியாக அனுப்பினேன். நேரம் இருட்ட அவளுக்கு என் மகன் எங்கே தங்கினானோ எங்கே படுத்தானோ அதெல்லாம் அவளுடைய இருதயத்தில் பெரிய பாரத்தை உண்டாக்கி இருக்கும். நேற்று வரைக்கும் அவன் சின்ன வயசுலேருந்து என்னோடைய கூடாரத்தில் இருந்தான், என்னோடைய தங்கி இருந்தான். ஆனால் இன்று இரவு அவன் எங்கே படுப்பான், எங்கே தங்குவான்? தூக்கத்தில் அவனுக்கு காட்டு மிருகங்கள் தொந்தரவு பண்ணுமா? இதுதான் ஒரு கவலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார்? அந்த யாக்கோபு நித்திரை பண்ண இடத்துல நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அவன் நடந்து 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 களைச்சி ஒரு இடத்துல போய் படுத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், வெளிப்பாடு கொடுத்தார். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் இடையே வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்று அவனை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். 28ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மேலே நின்று ஆசீர்வதித்து அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 12-13 வசனங்களிலே, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி மேலே பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தோலை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள். கர்த்தரை நம்பி சார்ந்து நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களை தருவார். முதலாவது அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறேன். நம்முடைய பரிசுத்தவான்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். யாக்கோபுக்கு அப்பா ஈசாக், யாக்கோபின் தாத்தா ஆபிரகாம். ஆனால் நமக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் பேர் கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட பிழையற்ற பரிசுத்தவானுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் அறிந்த பரிசுத்தவான்களை பற்றியெல்லாம் நாம் சொல்லும் பொழுது பவுலின் தேவன் நம்முடைய தேவன், பேதுருவின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், யோவானின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய சபையிலே பல பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். பாச பாரடைய தேவன் தான் நம்முடைய தேவன், பாச ஃப்ரெடியின் தேவன் நம்முடைய தேவன், பாச ஏசி தாமஸுடைய தேவன் நம்முடைய தேவன், பாச சீஜானுடைய தேவன் நம்முடைய தேவன், பாச ஏனஸ்டின் தேவன் நம்முடைய தேவன், பாச பிலிப்பின் தேவன் நம்முடைய தேவன், பாச ஜேக்கப்பின் தேவன் நம்முடைய தேவன். இப்படி எத்தனையோ பரிசுத்தவானுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தர் நம்மோடு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த எல்லா பரிசுத்தவானுடைய தேவன் தான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்வார். ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று ஏன் சொல்லுகிறார்? தன்னை லோத்தின் தேவன் என்றோ இஸ்மவேலின் தேவன் என்றோ ஏன் சொல்லவில்லை? ஆபிரகாம் விசுவாசத்தில் வீரனாயிருந்து விசுவாசத்தின் சோதனையிலே விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தினபடியினால் அவனை பற்றி அவர் சொல்லும் பொழுது வெட்கப்படாமல் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். உலக சிநேகத்துக்கு இடம் கொடுத்து சுய சித்தம் செய்து மனுஷ சித்தம் செய்து மாம்சீக சித்தத்தை செய்த லோத்தின் தேவன் நான் என்று அவர் சொல்லவே இல்லை. ஏன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார்? பரிபூர்ணமாய் தன்னை ஒப்பு கொடுத்தான், பரிபூர்ணமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆகையினால் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். இஸ்மவேலின் தேவன் என்று அவர் சொல்லவில்லை.
அவன் பரியாசத்துக்கு இடம் கொடுத்தான், மாமிசத்துக்கு இடம் கொடுத்தான். ஆகையினால் அவளுடைய தேவன் என்று அவர் சொல்லவே இல்லை. ஆகையினால் நமக்குள்ள திவ்ய சுபாவங்கள் இருந்தால் ஆண்டவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுவார். இங்கே அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? நீ படுத்து இருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். இதுபோல ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் எங்கேயாவது நம்மை போய் சொல்லி நாம் அங்கே தங்குவோமானால், கால் வைப்போமானால், நடப்போமானால் கர்த்தர் அதெல்லாம் நமக்கு சொந்தமாய் தருவார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? தேசத்தின் நீளம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன். ஆகையினால் நாம் விசுவாசத்தில் நடக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நடக்கணும். ஆண்டவரே, இந்த கிராமத்தை எங்களுக்கு தாருங்கப்பா, இந்த பட்டணத்தை எங்களுக்கு தாரு ஆண்டவரே, இந்த மாவட்டத்தை தாரும், இந்த மாநிலத்தை தாரும், இந்த தேசத்தை தாரும். கர்த்தர் நிச்சயமாக தருவார். அது மட்டுமல்ல, நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்து தருவேன் என்று சொன்னார், யோசுவா பார்த்து தந்தேன் என்று சொன்னார். இங்கே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். ஆகையினால நாம் எங்கே போய் கால் வச்சாலும் ஆசீர்வாதம் தான், நடந்தாலும் ஆசீர்வாதம், படுத்தாலும் ஆசீர்வாதம் தான். சில கிராமங்களுக்கு போய் திரும்ப வர முடியாது, பஸ் இல்லை. நேற்றைக்கு கூட நான் கிராமத்துக்கு போனேன், திரும்ப பஸ்ஸு கிடையாது, அங்கே தங்க வேண்டியதாக போயிடுச்சு. நம்ம தங்கினாலும் அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம் தான். இப்படி ஊழியக்காரங்க கால் வச்ச இடம் கத்த சொல்லியிருக்கார். நீ நிற்கிற பூமி என்ன பூமி? பரிசுத்த பூமி. நாம் ஒரு இடத்துல போய் நின்னாலே போதும், அந்த இடத்தை கத்த பரிசுத்தமாக்கிடுவார். ஆகையினால் நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுப்போமானால் 4 திசையில் உள்ள எல்லைகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் பலுகி பெருகலாம். சத்தியத்தை சொல்லுவோமானால் சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். போகிற இடமெல்லாம் நம்மை பாதுகாப்பார். பாவமோ வியாதியோ மரணமோ பிசாசோ இயற்கையோ நம்மை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். போகிற இடமெல்லாம் நான் உன்னை பாதுகாத்து நான் உன்னை கொண்டு வருவேன். இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நம்முடைய தேசம் எந்த தேசம்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எருசலேமும் சீயோனும் தான் நம்முடைய தேசம். ஆகையினால் கர்த்தர் அந்த இடம் வரைக்கும் நம்ம கொண்டு வருவார். இந்த உலகத்தில் நம்ம ஒரு பயணம் செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் தேவன் இருக்கிறதான தேசம் சீயோன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தம்முடைய வாசஸ்தலமாக்கினார். அப்படியானால் நம்மை பார்த்து தேவன் இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லுவாரானால் கர்த்தர் நிச்சயமா இந்த சீயோனுக்கு எருசலேமுக்கு நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். இதை ஒரு வாக்குத்தத்தம் போல கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையினால் வாக்குத்தத்தங்களை எல்லாம் வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். திரும்ப வரும்பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ இந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லி கேட்கிறான், ஆண்டவரே இப்படி நீ சொன்னீரே. அதுபோல ஆண்டவர் சில வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருப்பார். சில பிரச்சனை சோதனை வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே அன்று ஒரு நாள் இப்படி சொன்னீரே, கொண்டு வருவேன் என்று சொன்னீரே. அதை வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்வார். கர்த்தர் அந்த காரியங்களை நிறைவேற்றி மகிமைப்படுவார். கர்த்தர் இப்படி அருமையான சொப்பனம் கொடுத்ததுனால
யாக்கோபுக்கு திட்டோட்டமாக விளங்கி போச்சு, நாம் போகிற பாதை தேவனால் உண்டாக்கப்பட்ட பாதை, இது தேவ சித்தம்தான் நான் போகிறது, எங்கள் பெற்றோர் அனுப்பினது நல்ல காரியம்தான், அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போகிறது தேவ நோக்கம்தான் என்று சொல்லி தெளிவாய் விளங்கி போச்சு. கடைசியில் அந்த இடங்களில் அவன் சில தீர்மானங்களை பண்ணுகிறான். சில வெளிப்பாடு தரிசனம் நமக்கு கிடைத்தால் அதோட விட்டு விடக்கூடாது, அதோட சில தீர்மானங்கள் எடுக்கணும். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பிறகு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். சில வெளிப்பாடுகள் தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் தருவார். அதோட சேர்ந்து நாம் என்ன செய்யணும், சில தீர்மானம் பொருத்தனை எல்லாம் பண்ணணும். கர்த்தர் உனக்கு எல்லாம் தருவார். நீ கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறாய்? யாக்கோபு 10 கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மிடத்தில் எல்லாமே கேட்கிறார். புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் கேட்கிறார். 10 புதிய ஏற்பாட்டில் கொடுத்தா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். காரணம் என்னவென்றால், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். பரிசேயனே 10 கொடுக்குறான். நம்முடைய நீதி அதை பார்க்க அதிகமாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால 9 1, 8 1, 7 1, 6 1, 5 கர்த்தர் எவ்வளவு கொடுக்க சொல்றாரோ கொடுக்க வேண்டும். ஊழியக்காரங்களும் காணிக்க கொடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுல அவ்வப்போது காணிக்க கொடுத்துட்டே இருக்கணும். கர்த்தர் எவ்வளவு கொடுக்க சொல்றாரோ கொடுக்கணும். பாஸ் அல்வின் அதனால தான் அப்படி சொல்லுவாரா, ஏதாவது ஊழியக்காரன் போனா வாட் யூ ஹேவ் வாட் யூ வாண்ட், உன்னிடத்துல என்ன இருக்கு அதை கொடு, குறை வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுவாங்க. ஊழியக்காரங்க தங்களத்தில் இருக்கிறத அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்குவாங்க. பாச சீஜான் இதை அடிக்கடி சொல்லுவார். யாக்கோபு பாருங்க, கர்த்தர் நல்ல வெளிப்பாடு தரிசனம் கொடுத்துட்டார். ஆனால் தீர்மானம் பண்ண, கர்த்தாவே எனக்கு உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் எல்லாம் தந்து என்னை காப்பாற்றி கொண்டு வருவீரா, நான் கிடைக்கிறதுல எல்லாவற்றிலும் என்ன கொடுப்பேன்? தசமபாகம். பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தசமபாகம் இல்லை, அதை பார்க்கலாம் அதிகமான பாகங்களை கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு தசமபாகமாக கொடுத்தார், தன்னையே முற்றிலுமாக கொடுத்தார். தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல தன்னையே தூக்கி காணிக்கப்பட்டியில் போட்டார். பாரம்பரிய சபைக்கு போகும் பொழுது எங்கள் அம்மா காணிக்க தருவாங்க. ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கல, ஆலயங்களுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு. அப்போ எல்லாம் என்ன 10 பைசா 25 பைசா அப்படி தான் காணிக்க போட்டு பழகணும். பெந்தைக்கோஸ்தே கோயிலுக்கு வந்த உடனே ஒரு விசுவாசி சொன்னார், தசமபாகம் கொடுக்கணும்னார். கொடுத்து கொண்டு வந்தார். ஆனால் பாச சுந்தரரோஸ் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார், தசமபாகம் கொடுத்தா பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொன்னார். பரிசேயர் வேதபாரனுடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கூட்டம் முடிஞ்சு நான் போய் கேட்டேன், பாஸ்டர் தசமபாகம் தான் கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் எவ்வளோ கொடுக்கணும்? அவர் சொன்னார் 9 1, 8 1 கொடுன்னார். அவர் அப்படி கொடுத்தாரா? சரி பாஸ்டர். பிறகு கொஞ்ச நாள் போன உடனே நான் என்ன செய்தேன், பாதி கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானித்து சம்பளம் கழிச்சிட்டு வந்தால் பாதியை 2ஆக பிளந்துட்டு ₹1 ஜாஸ்தி அந்த பக்கம் வச்சு அதை எடுத்து கொடுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அதிலேயும் திருப்திப்படவில்லை. ஆனால் 1972 வருஷம் கர்த்தர் சொன்னார், மகனே நீ முற்றிலுமாய் உன்னை ஒப்புக்கொடு. அன்னைக்கு தான் என்னை தூக்கி முற்றிலும் காணிக்கப்பட்டியில் போட்டது. அப்போது 10 பைசா 25 பைசா கொடுத்தது ஒரு காலம், 10 1 கொடுத்தது ஒரு காலம், 9 1 8 1 கொடுத்தது ஒரு காலம், பாதி கொடுத்தது ஒரு காலம், முழுமையாய் கொடுத்தது ஒரு காலம். திடீர்னு எடுத்தோண்ண முடியாது, படிப்படியாக தான் செய்ய முடியும். படிப்படியாக செய்து செய்து செய்து
முற்றிலுமாய் இப்போ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, காணிக்கையாகவும் பலியாகவும். இயேசுநாதர் தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் சில ஊழியக்காரங்களுடைய பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க பாஸ்டர் சீஜான்ட்ட, பாஸ்டர் 3 நாள் என் பிள்ளையை அனுப்பி வைங்க, 7 நாள் அனுப்பி வைங்க வீட்டுக்கு. அப்பா அவர் சொல்லுவார், நீ அதை காணிக்கப்பட்டியில் போடலையோ, காணிக்கப்பட்டியில் போட்ட போறாதே நீ பார்க்கலாமா? காணிக்கப்பட்டியில் போட்டாச்சுன்னா அது வரை உங்களுக்கு உரிமையே கிடையாது. அந்த காணிக்கையை எடுக்கிற ஆளுக்கு தான் உரிமை. அவருக்கு இஷ்டப்படி அதை செலவழிப்பார். எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை தெரியுமா? கர்த்தராகிய இயேசு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார்? காணிக்கையாக. எப்போ காணிக்கையாக போட்டாரோ அன்னையிலிருந்து மரியாளுக்கோ யோசேப்புக்கோ இயேசுவின் சகோதரருக்கோ இவர் மேலே உரிமையே கிடையாது. இந்த விஷயம் தெரியாம தான் மரியாள் வந்து என்ன செய்கிறா? காணா ஒரு கல்யாணத்தில் ரசம் குறைபட்டதுன்னு சொன்ன உடனே, சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவு. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஜனங்கள் வந்து சொல்கிறார்கள், மரியாளும் உம்முடைய சகோதரரும் பார்க்க வந்திருக்கிறார்கள். உடனே சொல்கிறார், என்னுடைய தாயார் யார், சகோதரர் யார், தேவசித்தம் செய்கிற இவர்களே என்று சொல்லி அங்கே இருக்கிறதான சீஷர்களை காட்டி சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் மரியாள் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார், மகன் என்று சொல்லக்கூடிய உரிமையோடு. அப்போ இயேசுநாதர் சொல்றார், ஸ்ரீயே அதோ உன் மகன். நான் என்னைக்கு காணிக்கப்பட்டியில் என்ன போட்டேன், அன்னையிலேருந்து நான் உனக்கு மகன் இல்லை, அந்த யோவான் தான் உனக்கு மகன். யோவானே உனக்கு உங்க அம்மா இல்லை, இந்த மரியாள் தான் உனக்கு அம்மா. எவ்வளோ அருமையான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால இயேசுநாதர் தன்னை காணிக்கையாக போட்டார். இதுபோல ஊழியர்களாகிய நாமும் கூட நம்ம காணிக்கையாக போடணும். காணிக்கையாக போட்டாச்சுன்னா போட்டவங்களுக்கு அதன் மேலே உரிமையே கிடையாது. கிறிஸ்து தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்து அன்பிலே நடந்தது கொள்ள நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ யாக்கோபு இங்கே என்ன செய்கிறான்? தீர்மானம் பண்றான், பொருத்தனை பண்ணுகிறான். இந்த கல்லை நிறுத்தி இது அவருக்கு ஈடாகும் என்று. சிலவர்களை கர்த்தர் சில இடங்களை நமக்கு காட்டுவார். அந்த இடங்களில் விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கும். எந்த ஊழியம் தொடங்கணும்னாலும் முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். என்கிட்ட ஒரு சகோதரன் வந்து கேட்டார், ஐயா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் சொன்னேன், 3 நாள் உபவாசம் போடு, கர்த்தர் என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லுவார். சுவிசேஷ ஊழியமா, மேய்ப்பன் ஊழியமா, அப்போஸ்தல ஊழியமா, என்ன ஊழியம் கர்த்தர் காட்டி தருவார். 2வது எங்க ஊழியம் தொடங்கணும் அந்த இடத்தை கேளு, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தருவார். ஊழியம் என்ன ஊழியம்னு கேட்கணும், எங்க ஊழியத்தை தொடங்கணும்னு கேட்கணும். அதற்கு பிறகு அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு கேட்டால் கர்த்தர் இதெல்லாம் சொல்லி தருவார். அப்போ அவர் ஜெபம் பண்ணி பார்த்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்தை வெளிப்படுத்தினார். அங்கே அவர் ஊழியத்தை துவங்கினார். அவர் கர்த்தர் சொல்லி செய்ததுனால பாருங்க, இப்போ ஆச்சரியமா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்ட கர்த்தர் உதவி செய்தாச்சு. நம்மளே பிரதர் குமார் தான், திருப்பத்தூர். அவர் ஏறக்குறைய 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். கர்த்தர் பேசினார், நீ இதே திருப்பத்தூர்ல ஊழியத்தை துவங்கினார். திடீர்னு ஆச்சரியமா ஒருவர் வந்து சொன்னார், ஆலயம் நான் கட்டித்தரேன், நிலம் டாக்குமெண்ட் இருக்குமானாலும் ஆலயம் கட்டித்தரேன். இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கேன். அப்போ இதெல்லாம் கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாச்சுன்னா நிச்சயமா இதை செய்யத்தான் செய்வார். யார் இந்த காலத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கட்டடம் கட்டி கொடுப்பாங்க? சாதாரணமாக மற்ற ஸ்தாபனத்துக்காரங்க எல்லாம் எங்கள் பேர் போட்டால் கட்டடம் கட்டி தரேன்னு சொல்கிறாங்க சில ஸ்தாபனங்கள் எல்லாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, நீ என்ன பேரையும் போட்டுக்கோ, நீ ஊழியம் நல்லா நடத்திக்கோ என்று சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அதனால யாக்கோபுக்கு நல்ல வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். அவன் சில பொருத்தனையை பண்ணுறது போல நாமும் என்ன செய்யணும்? கர்த்தர் நல்ல நல்ல வெளிப்பாடுகளை தந்து ஆசீர்வதிக்கும் பொழுது நாமும் நம்மால் எந்த பிரதிஷ்டைகள் பொருத்தனைகள் எல்லாம் பண்ணணும். அப்படியானால் அதில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது
மற்ற எல்லா இடங்கள்லையும் பிரான்ச்சு பைத்தோமுகளை எல்லாம் கட்டடம் உண்டாயாச்சு. அவர் இருந்த இடத்துல மட்டும் சொந்தமாக கட்டடம் இல்லை. அப்போ அவர் என்ன செய்தார்? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணார். கர்த்தாவே, எங்களுக்கு கட்டணம் வேணும், நிலம் வேணும். எஸ்டிமேட் போட்டால் எவ்வளோ தெரியுமா? 45 லட்சத்துக்கு மேலே. இப்போ கர்த்தர்ட்ட கேட்டார், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னார், அந்த கட்டடம் உருவாகிற வரைக்கும், இவ்வளோ அமௌண்ட்டு தொகை கிடைக்கிற வரைக்கும் நீ கட்டிலில் படுக்கக்கூடாது, தரையில் படுக்கணும். எங்க படுக்கணும்? தரையில. சரி சுவாமி, நான் தரையிலே படுக்கிறேன்னு சொல்லி தரையில படுத்தார். ஆனா கட்டில் இருக்குது, மெத்தை இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீ தரையில தான் படுக்கணும். அவர் அதுக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அந்த தியாகம் பண்ணார். அவர் ஒரு பிரதிஷ்டை பண்ணார். கர்த்தர் அந்த பிரதிஷ்டையை கனம் பண்ணி 45 லட்சம் ரூபா கொடுத்து நல்ல ஒரு கட்டடத்தை கட்ட உதவி செய்தார். இப்போ யாக்கோபு பண்ற பொருத்தனை அதுதான். கிடைக்கிறதெல்லாம் தசமமாக கொடுப்பேன். நான் நிறுத்தின இந்த தூண் கல் என்னவா மாறும்? தேவனுடைய வீடாய் மாறும். அதுபோல் நம்முடைய ஜீவியத்தில் சில பிரதிஷ்டைகள், தியாகங்கள், பொருத்தனைகள் நாம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். இனிமேல் 31ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வரைக்கும் அவன் இந்த பட்ட பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பட்ட பாடு 31ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வரை வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மடி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். யாக்கோபு பட்ட பாட பாருங்க. ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிற பாடு இவ்வளவு. நாம எல்லாரும் மெய்ப்பர்கள் தானே, ஊழியக்காரங்க எல்லாம் மெய்ப்பர்கள். மெய்ப்பர்களுக்கு இருக்கிற பாடு பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. அப்ப நம்மிடத்தில் கர்த்தர் தந்ததான ஆடுகளுக்கு சினை அழியக்கூடாது. அதாவது அவர்கள் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், மலடிகளாக இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற ஜனங்கள் தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய், ஊழியத்தை பற்றி உள்ள பாரம் உள்ளவர்களாய், நல்ல வரங்கள் உள்ளவர்களாய் காணப்படணும். சினை அழியக்கூடாதுன்னா அதுதான். ஆடுகளுக்கு சினை அழியாதபடி இவன் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான். அதுபோல நம்முடைய கத்த தந்திருக்கிற ஆடுகள் இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவம் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆத்ம பாரம், ஆத்மதாகம், ஊழியத்தை பற்றி உள்ள பாரம் அழியாதபடி நாம் அவர்களை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? அவர்களுக்காக ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர்களுக்காக உபவாசிக்கணும், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்ல வேண்டிய நேரம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படியா தான் பாதுகாக்க முடியும். அடுத்தது, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் என்ன செய்யவில்லை? தின்னவில்லை. ஆடை மேய்க்கத்தான் சொல்லியிருக்கானே ஒழிய ஆட்டை அடித்து சாப்பிட சொல்லலை. வேலியே பயிரை மேயக்கூடாது. நமக்கு தந்த ஆத்மாக்களை நாம் சாப்பிடக்கூடாது. மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. இவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்னவென்றால் ஆடுகளை மேய்க்கணும், ஆடுகளை பாதுகாக்கணும், அவங்களை சாப்பிடக்கூடாது. நாம் செய்கிற ஊழியம் எதுக்கு? ஜனங்கள் எப்படியாவது பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யம் போகணும். எழுத்துக்குரிய பிரகாரமாய் ஆத்மாக்கள் வரணும், நமக்கு பணம் நிறைய கிடைக்கணும், கட்டடம் கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு ஆத்மா சம்பாதிக்க போனோம், அது சரி வராது. நம்முடைய ஊழியமும் சரியில்லாமல் போயிடும், வர்ற ஆத்மாக்களும் கெட்டு போயிடுவாங்க. அவங்களே விளங்கி கொள்வாங்க, ஓஹோ இவர் மணி மைண்டட் போல இருக்கு. அதனால இந்த விசுவாச ஜீவியம் எவ்வளவு நல்ல ஜீவியம், யார்ட்டையும் பணம் கேட்காத ஒரு ஜீவியம். பரவாயில்ல, இந்த சிஸ்டம் சிபிஎம்ல நல்லா இருக்கு, கலெக்ஷனே கிடையாது. 2 பெட்டி வச்சிருக்கு, போடணும்னா போட்டுட்டு போ.
யாருக்கு வேணாலும் காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மனப்பூர்வமாய் போடுறவங்க போடலாம், பலவந்தமாய், விசனமாய், கட்டாயமாய் நம்ம கலெக்ஷன் பண்ணாதது எவ்வளோ ஒரு நல்ல காரியம். மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். சபை என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் சில ஆத்துமாக்களுக்குள்ள அதைரியம், சோர்வு, பின்மாற்றங்கள் வரக்கூடும். ஆனால் இவர் சொல்லுகிறார், அந்த பீருண்டதை நான் உத்தரவாதம் பண்ணினேன். அதனால ஊழியக்காரலாகி நாம் சபையில் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் ஆண்டவரை கர்த்தரை சமூகத்தில் நம்ம தான் உத்தரவாதம் பண்ணணும். கர்த்தர் நம்மிடத்துல தான் கணக்கு கேட்பார். அதனால தான் பத்மதீவில் இருந்த யோவானுக்கு சொன்னார், ஒவ்வொரு சபைக்கு தூதுகள் எழுதும் பொழுதும் அந்த சபையின் தூதனுக்கு எழுதுன்னு சொல்றாரு. ஊழியக்காரனுக்கு எழுது, விசுவாசியை நீ கேட்காத, ஊழியக்காரனுக்கு எழுது. எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது, சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது. அப்போ சபையில் என்னாவது ஒரு பிரச்சனை உண்டுன்னா கர்த்தர் சபையார கேட்க மாட்டார், நம்ம மட்டும் தான் கேட்பார். நிர்வாகம்னா அப்படித்தானே, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படித்தானே. தொழிலாளி சரியில்லைன்னா உடனே போர்மேனை தான் கூப்பிட்டு கேட்பார் அதிகாரி. ஏன் அவன் தூங்குறான், ஏன் அவன் பாத்ரூமில் உட்காந்துருக்கான், அவனை போய் நேராக டீல் பண்ண மாட்டாங்க. நிர்வாகம்னா அதுதான். அப்போ இந்த போர்மேன் என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும். சில இடங்கள்ல எல்லாம் தொழிலாளிகள் சோம்பேறிகள் வேலை செய்யாததுக்கு போர்மேனே வேலை செய்து வேலையை முடித்து நல்ல பேர் வாங்குறாரு. இல்லை, அதிகாரிகள்கிட்ட இவர் பதில் சொல்ல முடியாது. நம்ம ஜனங்கள் படுகிற பாடு. இதே போல யாக்கோபு உத்தரவாதம் பண்ணானா, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக இவன் உத்தரவாதம் பண்ணியிருக்கான். இந்த பீருண்டதுக்கு பதிலாக வேற ஆடுகளை கொண்டு போய் கொடுத்துட்டான். ஆகையினால் ஆத்துமாக்களை பற்றி ஒரு பெரிய பாரம், உத்தரவாதம் நமக்கு தேவை. பவுலும் சொல்லுகிறார், என் நிமித்தம் ஒருவன் இடரல் அடைந்து போனால் என் ஆத்துமா எரியாமல் இருக்குமோ, ஒரு ஆள் இடறி போகுமோ என் வார்த்தையினால கிரியையினாலேன்னு சொல்லி பயப்படுறார். அப்படி சொல்லி சொல்லுகிறார், நான் மாம்சம் புசிக்கிறது கூட ஒரு சகோதரனுக்கு இடரல் உண்டால் என்று கண்டால் நான் மாம்சம் புசிக்கவே மாட்டேன்ட்டார். யாருக்காவது மாம்சம் புசிக்கிறது இடரலாக இருந்தால் அது நிமித்தம் நான் புசிக்க மாட்டேன் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வார்த்தையினாலும் கிரியினாலும் யாரும் இடறி போகக்கூடாதுன்னு சொல்லி பவுல் விரும்பினார். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். மாம்சம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனாலும் சகோதர நிமித்தம் அவர் சாப்பிடாம இருக்கிறார். ஒரு இடரலற்ற ஜீவியம். அதனால ஆத்மாக்களுக்காக நான் உத்தரவாதம் பண்ணணும். பிற விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறதில்ல எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா விக்கிரகங்கள் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதனால அதை புசிச்சதுனால விக்கிரகம் என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் விக்கிரகங்களுக்கு முன்னால் வைத்ததை நான் புசிக்கிறத ஒரு சகோதரன் கண்டானால் அவன் இடரல் அடைஞ்சு போயிடுவான். அதுக்காக வேண்டி நான் அதை புசிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். மற்றவர்களுக்கு இடரல் வராமல் ஜீவிக்க எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். அதனால நமக்கு தரப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம் பண்ணணும். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதை இரவில் களவு போனதை என் கையில் கேட்டு வாங்கினேன். ஏதாவது காணாமல் போச்சுன்னா அதையும் கேட்பானா லாபான், கொடு, களவு போனதுக்கெல்லாம் நீ தான் கட்டணும். அப்போ அந்த காலத்தில் திருடர்கள் இருந்திருக்காங்க, களவான் இருக்காங்க. இதுபோல இந்த காலத்தில் திருடர்கள் யார்? முதல்ல பிசாசு திருடன். ஏசுநாதர் அவனுக்கு திருடன்னு பேர் வச்சிருக்கார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அடுத்த திருடர்கள் யார் தெரியுமா? துருபதேசக்காரங்க. துருபதேசக்காரங்க ஆத்மாக்கள் திருடிட்டு போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்துக்காரங்க, இயேசுதான் பிரணாம் தான் கிறிஸ்துன்னு சொல்றவங்க. நாம் சொல்றது இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசுன்னு சொல்றோம். திருத்துவம் இல்லைன்னு சொல்றவங்க, அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றவங்க, தெய்வீக சுகத்தில் விசுவாசம் இல்லாதவங்க, சியோன் எருசலேம் இல்லைன்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் துருபதேசக்காரங்க. அதனால அவங்க திருடி கொண்டு போகாத வரைக்கும் நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி பல துருபதேசக்காரங்கள் இருக்கிறார்கள். யாக்கோபு சொல்லுகிறான், பகலில் களவு போனதை இரவில் களவு போனதை நீர் கேட்டு வாங்கினீர். அடுத்தது என்ன? பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். சில வேளை ரொம்ப களைப்பில் அப்பதான் வந்து படுப்பீங்க, சிலர் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அதனால ஊழியக்காரனுக்கு நினைச்ச நேரம் தூங்க முடியாது, நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது. பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சிது. மெய்ப்பெண்ணா அப்படிதான், ஆடுகளோடு இருக்க வேண்டியது இருக்கு. பகலையும் ஆடுகளோடு இருக்கணும், ராத்திரியும் ஆடுகளோடு இருக்கணும். அதனால தான் உன்னத பாட்டில் இந்த நேசர் சொல்றார், மணவாட்டியே கதவை தர, என் தலையை பனியினால் என்ன செய்திருக்கிறது? நனைந்திருக்கிறது. அப்போ அதுலேருந்து விளங்கி கொள்கிறோம், அந்த நேசருடைய உத்தியோகம் என்னன்னா மெய்ப்பன். மெய்ப்பன் தான் ராத்திரியில் ஆடுகளோடு இருந்ததுனால என்ன ஆகி போச்சு? தலையில் பனி. ஆனால் இவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. இவ சாக்கு போக்கு சொல்லிட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறா. என்ன சொன்னா? நான் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், இனி அதை எப்படி உடுப்பேன்? கால்களை கழுவினேன், அதை எப்படி அழுக்காக்குவேன்? இப்படியெல்லாம் கதை பேசுறதுக்குள்ளால நேசர் போய்விட்டார். கடைசியில் இந்த அம்மா கதவை திறந்து பார்க்கும்பொழுது நேசரை காணும். பிறகு தேடி நேசரங்கன்னு தேடி தேடி போனா காவலாளிகள் இவ்வளோ போர்வையை கழட்டி இவ்வளோ அடிச்சுட்டாங்க. அவன் அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது அந்த நேசர் ஒரு மேய்ப்பனாக இருந்து தான் கதவை தட்டா. அப்போ நேசர் வந்து ஆடுகளோடு இருக்கும் பொழுது அவள் என்ன பண்ணிவிட்டாள்? நேசரோடு இல்லாமல் வீட்டில் வந்து சுகஜீவியத்தை அனுபவித்தாள். அதனால கர்த்தராகிய இயேசு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறபடினால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட பாடுபட வேண்டும். யாக்கோபு சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது. மேய்ப்பர்களுக்கு அதுதான், பகல வெயிலில் இருக்கும், ராத்திரி பனி இருக்கும். சிலர் வெயில் நேரத்தில் வந்து உங்களை கூப்பிடுவாங்க, சில நேரத்தில் ராக்காலங்களில் கூப்பிடுவாங்க. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, இவ்விதமாக நான் எத்தனை வருஷம் பாடுபட்டேன்? 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். தூங்க முடியுமா? கொஞ்சம் கண்ணு மூடனாச்சுன்னா திருடன் அடிச்சிட்டு போயிடுவான். சிங்கமோ புலியோ வந்து ஆட்டம் அடிச்சிடும். சில மேய்ப்பர்களை நான் நின்றுட்டே இருப்பாங்க பாருங்க, அந்த ஆடுகளை விட்டுட்டு அந்த கோலில் அப்படியே தாடியை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க. எவ்வளோ கஷ்டமான காரியம். அதான் அவன் சொல்கிறான், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. மேய்ப்பர்கள் படுத்து உறங்க முடியுமா? இரவும் பகலும் காவல். அதனால தான் லூக்காயில் ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் ராக்காலங்களிலே வயலிலே தங்கி இருந்தார்கள்னு பார்க்கிறோம். படிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். எங்கே தங்கினார்கள்? வயல்வெளியிலே. எதை காத்துக் கொண்டிருந்தார்கள்? மந்தையை. வயல்வெளின்னு சொன்னா சபை. அப்ப ஆடுகள் எங்கே இருக்கோ அங்கே அவர்கள் தங்கினார்கள். ராக்காலங்களிலே அதை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு குட் நியூஸ், நற்செய்தி ஒன்று கிடைச்சது. என்ன? 9 10 வசனம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை தூண்களிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மேய்ப்பர்களுக்கு கிடைச்ச தருணம் பார்த்தீங்களா? எந்த மேய்ப்பர்களுக்கு? வயல்வெளியிலே தங்கின மேய்ப்பர்கள், ராக்காலத்திலே மந்தையை காத்து கொண்டு வந்த மேய்ப்பர்களுக்கு தான் அந்த நியூஸ் போய் சேருது. அன்னைக்கு மட்டும் அவங்க வயலில் தங்காமல் வீட்டில் தங்கியிருப்பாங்கன்னு அந்த செய்தி கிடைச்சிருக்காது. மந்தையை காக்காமல் அவர்கள் வீட்டில் போயிருப்பார்களான அந்த செய்தி கிடைச்சிருக்காது. ஆகையினால் இயேசுவை பற்றியுள்ள செய்தி வேணுமா? இது இயேசுவின் பிறப்பை பற்றியுள்ள செய்தி. நமக்கு இனிமேல் கிடைக்க வேண்டிய செய்தி இயேசுவின் வருகையை பற்றியுள்ள செய்தி.
நாமும் வயல்வெளியிலே தங்கி மந்தையை காத்து ராக்காலங்களிலே நாம் தங்கி இருப்போமானால் வயல்வெளியிலே இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு தான் முதல்ல கிடைக்கும். என்ன சொல்லப்படுகிறது? இங்கே இயேசுவின் பிறப்பை பற்றி உள்ள செய்தி கொள்ளப்படுகிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப இயேசுநாதர் பிறந்த அதே ராத்திரியில இங்க நியூஸும் கிடைச்சாச்சு. அதனால தான் இயேசு பகல பிறக்கல ராத்திரி பிறந்தாருன்னு சொல்லி இதுல இருந்து ஒரு விஷயம் வழங்கி போகுது. ஏன்னா ராக்காலங்களில் தங்கி இருக்கும் பொழுது தூதர்கள் வந்து சொல்றாங்க, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அடையாளம் என்ன? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க ஆண்டு. மேய்ப்பர்கள் நேர இந்த தாவீதின் ஊருக்கு போனாங்க. பெத்லகேமுக்கு போய் ஒவ்வொரு வீடா பார்த்தாங்க. சில குழந்தைகள் எல்லாம் தகப்பன்மார் மடியில் இருக்கு, சில குழந்தை தாய்மார் மடியில் இருக்கு, சில குழந்தை மருத்துவச்சி மடியில் இருக்கு. அந்த பிள்ளைகளையெல்லாம் விட்டுட்டே போனாங்க. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னு. அந்த பிள்ளை எங்க இருக்கு? தாய் மடியிலையா? இது இல்லை. அந்த பிள்ளை எங்க இருக்கு? மருத்துவச்சி மடியிலையா? சரி, அது கிடையாது. அது அப்பா மடியிலையா இருக்குது? இது கிடையாது. அண்ணன் மடியிலையா? தங்கச்சி மடியிலையா? யார் மடியில இருக்கு? ஓ, இது கிடையாது. கடைசியில போய் போய் பார்த்து பார்த்து வரும் பொழுது ஒரு பிள்ளை எங்க கிடக்குது? முன்னணையில கிடக்குது. எங்க கிடக்குது? மாட்டுக்கு புல்லும் வைக்கோலும் போடுறதான அந்த தொட்டியில கிடக்குது. துணிகளால் சுற்றப்பட்டது. உடனே இவங்களுக்கு வழங்கி போச்சு, தேவதூதன் சொன்னது இதுதான், இந்த குழந்தை தான். ஆகையினால் இவர்தான் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். இவர்தான் இரட்சகர், இவர்தான் இயேசு, இவர்தான் கிறிஸ்து என்று கண்டுபிடித்தார்கள். இனிமே எந்த தூதன் இந்த மேய்ப்பர்களுக்கு நியூஸ் கொடுத்தானோ அதே தூதன் மரியாள்கிட்ட என்ன சொல்லியிருப்பான் என்றால், நான் மேய்ப்பர்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் சொல்லிட்டேன், மேய்ப்பர்கள் வந்து பார்க்கிற வரைக்கும் தயவு செய்து அந்த பிள்ளையை எடுத்து உன் மடியில் வைக்காத. மேய்ப்பர்கள் வந்து பார்க்கிற வரைக்கும் மரியாள் என்ன செய்யக்கூடாது? அந்த பிள்ளைய மடியில் வைக்கக்கூடாது, வேற யார் மடியிலையும் வச்சிடாத, முன்னணையில தான் கிடக்கணும். அப்போ அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அங்கேருந்து புறப்பட்டு எல்லா இடமும் தேடி 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 கண்டுபிடித்து இந்த பிள்ளையை நமஸ்கரிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை எங்கே தான் கிடந்தது? முன்னணியிலே கிடந்தது. மேய்ப்பர்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்ப இயேசுவின் பிறப்பை பற்றியுள்ளதான அறிவிப்பு மேய்ப்பர்களுக்கு கிடைத்தபடியினால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் இயேசுவின் வருகையை பற்றியுள்ள அறிவிப்பு கர்த்தர் மேய்ப்பர்களுக்கு கொடுப்பார். மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இல்லையா? அப்ப தூதன் சொல்றத மேய்ப்பர்களும் கேட்கிறாங்க, ஆடுகளும் அங்க கேட்குது. ஒண்ணு என்னன்னா, அந்த ஆடுகளுடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறபடியினால், அடிமைக்கு அது மாயைக்கு உட்பட்டிருக்கிறபடியினால் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுபோல கர்த்தர் வருகையை பற்றியுள்ளதான அந்த அறிவிப்பு, செய்தி, அடையாளம், எச்சரிப்பு எல்லாம் யார் வயல்வெளியில தங்கி இருக்கிறார்களோ அந்த மேய்ப்பர்களுக்கும், எந்த ஆடுகள் அந்த மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறதோ அவைகளுக்கும் நிச்சயமாய் அந்த செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆகையினால் மேய்ப்பர்கள் ராக்காலங்களில் வயல்வெளியிலே தங்கியிருந்தார்கள். இதைத்தான் யாக்கோபு சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. மேய்ப்பர்களுக்கு சரியான நித்திரையே கிடையாது. பகலெல்லாம் ஆடோட இருக்கணும், ராத்திரியும் ஆடுகளோட இருக்கணும். அப்ப எத்தனை 20 வருஷத்துல அவன் எத்தனை நாள் சரியா தூங்கி இருப்பான்? சரியான தூக்கமே இல்லை. அப்போ ஊழியக்காரர்களாகிய நமக்கும் கர்த்தர் இந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். 20 வருஷமாய் நான் பாடுபட்டேன். இப்படி பாடுபட்டு கடைசியில அவன் என்ன செய்தான்? லாபான் வீட்டை விட்டு புறப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறான். 2 பரிவாரங்களோட வருகிறான். 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, 11 பிள்ளைகள். பென்யமீன் பிறக்கல்ல, இன்னும் பென்யமீன் பிறக்கல்ல, யோசேப்பு வரைக்கும் பிறந்திருக்கும். அப்படி வரும்பொழுது
32ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 24 முதல் 28 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவன் ஊருக்கு திரும்ப வர வர அவனுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, இந்த ஏசா சொல்லியிருந்தான், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன். இதனிடையில் ஒரு செய்தி வந்து கிடைச்சது, ஏசா உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அப்ப அவனுக்கு இன்னும் பயமாச்சு, இவன் கொல்ல வர்றானா வரவேற்க வர்றாரா? அதனால தன்னுடைய கூட வர்றவங்களை ஒரு கூட்டம் பேர் அவன் அடித்தாலும் மற்றவங்களாவது தப்பட்டோன்னு சொல்லி என்ன பண்ணான், ரொம்ப ஐடியாவோட பண்ணான். வேண்டாதவங்களையெல்லாம் முன்னால் விட்டான், ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பின்னால் விட்டு கூட்டிகிட்டு வந்தான். ஏன்னா அங்கே அடி விழுவலை நீ ஓடிடலான்னு. ரொம்ப அறிவாளியவன். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னு அவன் பார்த்தான், இது தெய்வத்தாலே அல்லாமல் வேற யாராலும் இந்த காரியத்தை சரி பண்ண முடியாது என்று சொல்லி, சரி போகிற வேளை களைப்பில் தூங்கிட்டோம், இப்போ ஊருக்கு போகிறப்ப இனிமேல் தூங்கக்கூடாது, இப்போ எல்லாம் விஷயம் படித்தாச்சு. அதனால் ஆவிக்குரிய ஜீவித்த துவக்க காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சொப்பனங்கள் வரும் தூக்கத்தில். ஆனால் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்த பிறகு கர்த்தர் என்ன செய்வார், பழையது போல் இப்போ தூங்கக்கூடாது, தூங்க ஒரு காலம் உண்டு, ஜெபிக்க ஒரு காலம் உண்டு. அப்போ தூங்குனா சொப்பனம் வரும், இப்போ ஜெபிச்சா தான் தரிசனம் வரும். அதனால யாக்கோபு தீர்மானம் பண்ணா, எப்படியாவது தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணும். கர்த்தர் ஆசீர்வதிக்காம நான் போனேனானால் நிச்சயம் ஏசா என்னையும் இந்த பரிவாரத்துக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பார். என்ன செய்யறது? தனி ஜபம் பண்ணலாமா, பொது ஜபம் பண்ணலாமா, குடும்ப ஜபம் பண்ணலாமா? அப்போ அவன் கண்டுபிடிச்சான், இன்னைக்கு தனி ஜபம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன செய்யலாம்? ஜபத்துக்கு தடையாக இருக்கிற அந்த குடும்பத்தை எல்லாம் ஒரு ஆற்றுக்கு அக்கறையில் அவர்களை கடத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அவர் தன்னுடைய 2 மனைவிகள், 2 மறுமணியாட்டிகள், 11 குமாரர்கள் எல்லாரையும் அந்த ஆற்றுக்கு அக்கறையிலே வைத்துவிட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்து போராடி கொண்டே இருந்தார். போராட்டம் என்ன? என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடமாட்டேன். டைம் போயிட்டே இருக்கு, சரியான பதில் இன்னும் கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? இவன் ஜெபத்தில் உட்கார்ந்தானே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்காம ஜெபத்தை தொடங்கியாச்சு. எப்போ ஜெபத்தில் உட்கார்ந்தாலும் முதலாவது நம்மளை சுத்திகரித்து நமக்கும் தெய்வத்துக்கும் நல்மனசாட்சி உண்டாகணும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. உங்கள் இருதயம் குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால் நீங்கள் தைரியம் கொண்டு வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று அன்பின் அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாக்கோபு என்ன பண்ணியாச்சு? ஜீவியத்தை சுத்திகரிக்காமலே ஆசீர்வாதம் 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 வேணும்னு கேட்குறான். இயேசுநாதர் அதனால தான் சொன்னார், பழைய துருத்தியில் மட்டும் புதிய ரசத்தை என்ன செய்து வைக்க மாட்டேன், வார்த்து வைக்க மாட்டேன். வார்த்து வைத்தால் என்ன நடக்கும்? துருத்தியும் கிழிஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி போகும். நம்முடைய இருதயம் தான் பழைய துருத்தி. இந்த இருதயம் புதிய துருத்தியாய் மாறுவதற்கு நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்க வேணும், சுத்திகரிக்க வேணும். யாக்கோபு சுத்திகரிக்காமலே என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடமாட்டேன். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன? அவன் சொல்ற யாக்கோபு. யாக்கோபுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? எத்தன், ஏமாற்றுகிறவன். இப்போ யாக்கோபு இதை என்ன செய்யணும்? அவனே சொல்லியிருக்கணும். வந்து உட்கார்ந்த உடனே, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர காரணம் என்ன? ஏசாவை ஏமாத்தினேன், கூழ்கடை போட்டு யாரை ஏமாத்தினேன், ஏசாவை ஏமாத்தினேன், மாறு வேடம் போட்டு அப்பாவை ஏமாற்றினேன், அங்கே போய் லாபானை ஏமாற்றினேன். எப்படி? லாபான்ட்ட சொன்னால் புள்ளியும் வரியுமா பிறக்கிற குட்டியெல்லாம் என்னது, சாதாரண குட்டியெல்லாம் உனக்கு,
கடைசியில் லாபான் பார்த்தா எல்லாம் புள்ளியும் வரியுமா போடுது. அவனுக்கு என்னன்னு விளங்கல. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆடுகள் பொலியும் பொழுது கொம்புகளை எல்லாம் வெட்டி புள்ளியும் வரியுமா போட்டான். அப்போ அந்த ஆடுகள் எல்லாம் அதை பார்த்ததுனால போடுற குட்டியெல்லாம் புள்ளியும் வரியுமா மாறி போச்சு. எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை! விஞ்ஞான ரீதியாக ஏமாத்துறான், சயின்டிஃபிக்கலி. இந்த சயின்ஸ் எல்லாம் அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இந்த காலத்தில் அது உண்மைதான் சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு பெரிய தேச தலைவருடைய சைஸில் ஒரு குழந்தை பிறந்தாச்சு. புருஷன் சொல்கிறான் இது என் பிள்ளை கிடையாது. அவா சொல்கிறா இல்லை இவனுக்கு தான் இந்த பிள்ளை பிறந்தது. இந்த கேஸை என்ன பண்ணலாம்? கடைசியில் கேஸ் போட்டாச்சு. ஜட்ஜ் என்ன சொன்னார்? ரெண்டு பேருடைய இதையும் கேட்குறார். புருஷன் சொல்கிறான் இந்த குழந்தை என்னது இல்லைன்னு, மனைவி சொல்கிறா இவருடைய தான். ஆனால் குழந்தைய பார்த்தா தகப்ப மூஞ்சி கிடையாது, தலைவர் மூஞ்சி. என்ன சொல்கிறது? அப்போ ஜட்ஜி சொன்னார், சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? வாங்க ஐயா. உங்கள் அறையை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. அந்த அறையில் போனால் இவங்க என்ன செய்திருக்காங்க? அந்த தலைவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதுதான் காரணம்னார். கடைசியில் ஜட்ஜ் என்ன செய்தார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார், குழந்தை இவருடைய தான். ஆனால் அந்த ஃபோட்டோ இங்கே இருந்ததுனால அந்த தலைவருடைய சாயலில் பிள்ளை பிறந்தாச்சு. இந்த விஷயம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் யாக்கோபு கண்டுபிடிச்ச விஷயம். அதனால யாக்கோபு புள்ளியும் வரியுமான குட்டிகள் போடும்படி என்ன பண்ணான்? ஆடுகள் பொலியும் பொழுது கொம்புகளை எல்லாம் வெட்டி புள்ளியும் வரியுமாக்கி போட்டான். அப்போ அந்த ஆடுகள் எதை பார்த்ததோ அதுதான் குட்டியும் ஆச்சு. இதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நல்ல விதமாக நம்ம எடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவை பற்றியே நினச்சி 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 இருப்போமானால், அவரை நினச்சி நினச்சி நீங்கள் ஆவியில் நிறைஞ்சிட்டே இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிள்ளை உருவாக, அந்த பிள்ளை இயேசுவை போல இருக்கும். எழுத்துக்குரிய பிள்ளையை நான் சொல்லலை, நம்முடைய உள்ளான மனுஷனை பற்றி சொல்கிறேன். அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் மறுபடியும் உங்களுக்காய் பிரசவ வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும், கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள உருவாகணும். அப்படியானால் இந்த யாக்கோபு செய்த சயின்டிஃபிக் காரியத்தை நாமும் செய்யணும். நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தாவியினால நிறையும் பொழுது யாரை நினைக்கணும்? இயேசுவையே நினைக்கணும். இயேசுவை போல சாந்தம், இயேசுவை போல பொறுமை, இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல பரிசுத்தம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நீங்கள் மனசில் அதே நினைச்சு ஆவியில் நிறைஞ்சு பாருங்க. கடைசியில் உங்களுடைய உள்ளான மனுஷன் யாரை போல இருப்பான் தெரியுமா? இயேசுவை போல இருப்பான். இதெல்லாம் யாக்கோபு நமக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு யாக்கோபு இப்போ ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கார். என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விட போகிறதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? அப்போ ஆண்டவரே கேட்குறார், நீ யாருன்னு சொல்லப்பா, நீ யாருன்னு சொல்லு. அப்போ தான் அவன் சொன்னான், நான் யாக்கோபு, ஏமாற்றுகிறவன், அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி மாமனாரையும் ஏமாற்றினவன். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் என்ன என்னப்படும்? இஸ்ரவேல். இதுபோல கர்த்தரமை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் எடுத்த உடனே ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம்னு கேட்கக்கூடாது. நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேணும். நாம் யாருன்னு சொல்லணும். ஆண்டவரே என்னிடத்துல என்னென்ன குற்றம் இருக்கப்பா, மன்னி ஆண்டவரே. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உண்மையை சொல்றவங்க தான் பிடிக்கும். நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொன்னால் சத்தியம் நமக்குள்ளே இரா. நம் குற்றவாளிகள், இடத்துல கரை உண்டு திரை உண்டு பிழை உண்டு என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையை அனுப்பி நம்ம மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப அவன் முழு இரவு ஜெபம் பண்ணது போல ஊழியக்காரலாகி நாமும் கூட முழு இரவு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, முழு இரவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுளுக்கு வந்தாச்சு. என்ன வந்துருச்சு? சுளுக்கு. ஆனாலும் யாக்கோபுடைய தீர்மானம் என்னன்னா, சுளுக்கு வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டேன்.
நமக்கெல்லாம் சுளுக்கு வந்தால் என்ன செய்வோம்? உடனே ஜெபத்தை மூடிட்டு கையப்படி காலப்படி ஒத்தலம் போடு, அதை செய் இதை செய்யலாம் சொல்லுவோம். யாக்கோபுக்கு உதவி செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், 11 பிள்ளைகள் இருக்கு. காலு பிடிக்க, கை பிடிக்க, மூக்கு பிடிக்க, தலை பிடிக்க எல்லாம் இருக்கு. 11 4 15 பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. ஆனாலும் அவனுடைய தீர்மானம், சுளுக்கு வந்தாலும் என் ஜெபத்தை விட மாட்டேன். அடுத்த சோதனை என்னன்னு தெரியுமா? அந்த புருஷன் வந்து சொல்றான், பொழுது விடுகிறதே, பொழுது விடுகிறதே, நேரத்தை சொல்றான், பொழுது விடுகிறது. ஆனால் யாக்கோபுடைய தீர்மானம், பொழுது விடிந்தாலும் என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், ஊழியக்காரர்களாகி நாம் ஜெபிக்கும் பொழுது நேரம் பார்த்து ஜெபிக்கக்கூடாது. நாம் கேட்ட காரியம் நிறைவேறுற வரைக்கும் போராடி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படி தெரிஞ்சது? இவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஏசா வருகிறான். ஏசாவுடைய முகத்தை கர்த்தர் எப்படி மாற்றி போட்டார் தெரியுமா? தேவதூதன் முகத்தை போல மாற்றி போட்டார். இதுக்கு முன்னால் அவருடைய முகம் எப்படி இருந்தது? கொலைபாதகனுடைய முகமாக இருந்தது போகும் பொழுது. இப்போ ஆண்டவருடைய முகத்தை மாற்றி போட்டார், தேவதூதனுடைய முகம் போல இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபே சொல்லுகிறான். அப்படி முகத்தை மாற்ற காரணம் என்ன? யாக்கோபுடைய ஜெபந்தான். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் கூட அவனோடு கூட சமாதானமாவார்கள். சிலர் நமக்கு சத்ருவா இருக்கலாம், அவர்கள் நம்மோடு சமாதானமாகணுமா? நாம் கர்த்தருடைய பார்வையிலே சரியா இருப்போமானால் சத்துருக்களும் கூட நம்மோடு சமாதானமாக கர்த்தர் செய்வார். பிறகு இந்த ஏசா வந்து என்ன செய்யறான்? ஆடுகளை எல்லாம் நம்ம துரிதமா ஓட்டிட்டு போலான்றான். ஆனா அந்த யாக்கோபு சொல்வாரு, ஆடுகளை துரிதமா ஓட்டக்கூடாது, கரவல் ஆடுகளை மெதுவாய்த்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அதுபோல படியுங்கள் 33ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். 33 13 14. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைகளுக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவளை நடத்தி கொண்டு வருவேன் என்றான். ஆடுகளை, கரவல் ஆடுகளை மெதுவாகத்தான் நடக்கும். நம்முடைய சபைகளில் சிலர் குட்டி ஆடாக இருக்கும், புதிய ஆத்மாக்கள் எல்லாம் குட்டி ஆடு. அதுகளை என்ன செய்யணும்னா, பிரயாணத்தில் நம்ம தோளில் தூக்கி போட்டு நடக்க வேண்டியது இருக்கும். குட்டி ஆடுகள் தோளில் தூக்கி போட்டு நடக்கணும். இனிமே மந்தையின் முன்னடக்கம் கடாக்கள்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. வெள்ளாடு இருக்கு, செம்மறி ஆடு இருக்கு, கரவலாடு. இந்த கரவலாடை எல்லாம் மெதுவாக தான் நடத்தணும். கரவலாடுகளை மெதுவாய் நடப்பிக்க வேண்டும். அதனால நம்முடைய ஜனங்களை அவங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்றபடி நடத்தணும். பழைய விசுவாசிகளை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சாலும் அவங்க சத்தியத்தை விட்டு ஓடி போக மாட்டாங்க. கண்டிக்க கண்டிக்க நம்மளோட தான் இருப்பாங்க. ஆனால் புதிய ஆத்மாக்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தோளில் தூக்கிட்டு போட்டு நடக்கணும். கரவல் ஆடுகளை எல்லாம் மெதுவாக தான் நடத்தணும். ஆடுகளுடைய தரங்கண்டு நாம் நடத்த பழகணும். ஆத்மாக்களுடைய நிலவரம் அறிஞ்சு அவர்களை நாம் நடத்த வேண்டியது இருக்கு. அது யாக்கோவுக்கு இருக்கு, ஏசாவுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அவன் சொல்றான் எல்லா ஆடுகளையும் துரிதமாக ஓட்டிட்டு போகலாம். யாக்கோவு சொல்றான் துரிதமாக ஓட்டிட்டு போனால் ஆடுகளெல்லாம் மாண்டு போயிடும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிதானம் தேவை, பொறுமை தேவை. அதை தான் எழுதி போட்டிருக்கான் ரோட்ல, வேகம் விவேகம் அல்ல. சொல்லுங்க, வேகம் என்ன அல்ல? விவேகம் அல்ல. டைம் இஸ் ப்ரெஷியஸ் பட் யுவர் லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ்னு எழுதி போட்டிருக்கான். காலம் பொன்னானது, ஆனால் உன் வாழ்க்கை அதை பார்க்கலும் பொன்னானது. ஜனங்களெல்லாம் துரிதமாக கொண்டு பரலோகராஜ்யம் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட முடியாது. அவங்கள மெதுவாக தான் நடத்தணும். கரவலாடுகளை மெதுவாக நடத்தணும். ஆட்டுக்குட்டிகளை தோளில் தூக்கி போட வேணும்.
மற்ற ஆடுகளை எல்லாம் என்ன செய்யணும், அதுக்கேற்றபடி நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆடுகளை பற்றி நல்ல ஒரு வெளிப்பாடு யாக்கோபுக்கு இருந்தது. மேய்ப்பர்களாகிய நமக்கும் ஆடுகளை பற்றி நல்ல வெளிப்பாடு தேவை. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகளுக்கு வெளியிலே மேய்ச்சல் இருக்கு, உள்ளேயும் மேய்ச்சல் இருக்கு. வெளியில மேய்ச்சல்னு சொன்னா என்ன, ஆடுகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு புல்லுள்ள இடங்கள்ல நம்ம விட்டுட்டா போதும், அதுகளே மேய்ஞ்சிட்டு கிடக்கும். உள்ள மேய்ச்சல்னு சொன்னா என்ன, ஆடுகளை கொண்டு வந்து தொழுவத்தில் கொண்டு வந்து இலைகளை எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. இலைகளை எல்லாம் கட்டி அது நம்ம போடுற ஆகாரம். வெளியில அதுக சாப்பிட்றது புல்லு, அதுகளே புல்லை மேய்ஞ்சிக்கணும். இதுபோல தேவனுடைய வசனம் வேத புஸ்தகம் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களே படித்து புல்லு சாப்பிட்டுக்குவாங்க. மந்தையில் நாம் தொழுவத்தில் கொடுக்குற ஆகாரம் சொல்லுது, தேவ சமூகத்திலே ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்குற ஆழமான சத்தியம்தான் தொழுவத்தில் நாம் கொடுக்கிறதான இலைகள், தழைகள். யாக்கோபுடைய பிரயாணத்தில் எப்படியாவது அந்நிய தெய்வம் இருக்கக்கூடாது அந்த ஒரு தீர்மானம் உள்ளவனாக இருந்தான். ஏன்னா இந்த ராகேல் என்ன பண்ணிட்டா, புறப்படும் பொழுது ஒரு அந்நிய தெய்வத்தை தூக்கிட்டு வந்துட்டான். லாபான் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டா, எங்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சேணத்தின் மேல் வைத்து ஏறி உட்கார்ந்துட்டா. ஆனால் யாக்கோபுக்கு ஒரே போராட்டம். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவனு சொல்லிட்டான், கானானுக்குள்ள பிரவேசிக்க முன்னாலே அந்நிய தெய்வம் இருந்தால் அதெல்லாம் அகற்றி போடுங்கள். ஆனால் கூட வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்நிய தெய்வத்தோட சேர்ந்து காதணிகளையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. அவன் அந்நிய காதணிகளும் கூட அந்நிய தெய்வம் போல அவங்களுக்கு தெரிஞ்சாச்சு. கடைசியில் அவன் எல்லாவற்றையும் எடுத்து கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அப்போ புறம்பான அலங்கரிப்பு வேண்டான்னு சொல்லி மனசாட்சியின் காலத்திலே வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இவன் சொன்னது அந்நிய தெய்வத்தை அகற்றுங்கள் சொல்லி, அந்நிய தெய்வத்தோடு சேர்ந்து எந்த அணிகளையும் எடுத்து போட்டார்கள், காதணிகளையும் எல்லாத்தையும் கொண்டு போய் யாக்கோபு கர்வாலி மரத்துக்களை புதைச்சு போட்டான். இப்படி யாக்கோபு ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் தன் தகப்பன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். ஆகையினால் பிரியமானுடைய யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவியத்துக்கு பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், ஊழியத்தின் பல பகுதிகளை கற்றுக்கொள்கிறோம். நாமும் மெய்ப்பராயிருந்து அவனை போல ஆடுகளுக்காய் பாடுபட, ஆடுகளை மெதுவாய் நடத்த கர்த்தர் நமக்கு விசேஷமான கிருபை தர வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் நாம் உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதுக்கான கிருபை தரும்படியாய் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் புறப்படுப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபின் வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்கும்போது அப்பா ஆண்டவரே, அவன் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்றும் அதற்கு முன்னே கூடாரத்திலே கூடியிருந்து குணசாலியாகி மாறினான் என்றும் அறிகிறோம். அந்த ரெபேக்காளுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுத்தது போல எங்களுடைய ஜனங்கள் ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுத்து குணசாலிகளாக மாற நீர் உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்களும் எங்களுக்கு மேலிருப்பவர்களுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து அடங்கி அதன் மூலமாய் நாங்களும் குணசாலிகளாய் மாறும்படி விரும்புகிறோம். அப்பா ஆண்டவரே, பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்துள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நீர் அவன் போகும் பொழுது அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு தேசத்தை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னது போல ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு நாங்கள் நடந்து தீருகிற இடமெல்லாம், கால் வைக்கிற இடமெல்லாம், நாங்கள் தங்குகிற இடமெல்லாம் எங்களுக்கு தருவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது எப்படி மேய்த்தான் என்றும் எப்படி வழி நடத்தினான் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு தரப்பட்ட ஆத்துமாக்களை நாங்கள் மெதுவாய் நடப்பிக்க உதவி செய்யப்பா. அவர்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை காவல் செய்ய நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திரும்பி வரும் பொழுது அவன் போராடி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தாழ்த்தி சுத்திகரித்து போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீரே திவ்ய சுபாவத்தை உருவாக்கி எங்களை உண்மை போல மாற்றும். நம்முடைய வருகைக்கு எங்கள் ஆயுதம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.